எவ்வளவு தான் வெரைட்டியாக சமைச்சு வச்சுருந்தாலும் இந்த கருவாடு தொக்கு மட்டும் ஒன்று செஞ்சு வச்சுடுங்க. மற்றதெல்லாம் ஓரங்கட்டிடுவாங்க. அப்படி டேஸ்ட் இந்த கருவாட்டுக்கு அவ்வளோ ஒரு மனம் சுவை. நான் இன்றைக்கி துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன். கருவாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டு வதக்கிட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி பழம், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவாடு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.